ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அச்சு முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க, இந்த முறுக்கு ரொம்ப சூப்பராக மொறுன்னு பண்ணிடலாங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போது முட்டையை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் 1/2 கப் அளவு ஜீனி எடுத்து கொஞ்சம் வலுவலுன்னு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முட்டையை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச ஜீனியை உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ முட்டையையும் ஜீனியும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 4லேருந்து 5 ஏலக்காய் வரை நல்லா பவுடர் ஆக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இதில் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் இருக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு போட்டிருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது நான் வீட்டிலே அரைச்சி எடுத்த மாவு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1/2 கப் அளவு மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோடு நம்ம அதையும் போட்டுக்கலாம். இது 1/2 கப் அளவு மைதா மாவு. இப்போ அதையும் போட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து அதை அரை மூடியாக பிரித்து பால் எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காய் பால். இப்போ நம்ம அதையும் இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் தான் ஊற்றி நல்லா பிசைய போகிறோம் மாவை. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கரெக்டான பதம் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அச்சு முறுக்கை போட்டு எடுத்துடலாங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டுங்க. நம்ம அச்சு முறுக்கு போடுற அச்சை எடுத்து நீங்கள் எண்ணெயில் வச்சுருங்க. அந்த அச்சு முறுக்கு போடுற அச்சு நல்லா சூடேறணும். இப்போ நல்லா சூடேறிடுச்சு. அதை அப்படியே மாவில் டிப் பண்ணி நீங்கள் எண்ணெயில் வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனோட பின் கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.